ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாள் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளும்படியாய், தாழ்மையாக இருக்கும்படியாக கேட்கிறார். அவருடைய சமூகத்திற்கு போகும்பொழுதும் மற்ற இடங்களிலும் கூட நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு பிரசங்கிக்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் தன்னை தாழ்த்தி அந்த காரியங்களை எல்லாவற்றிலும் காண்பித்ததை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை என்றால் நமக்கு தெரியும், நியாயம் என்றால் என்னென்று தெரியும், தவறு என்றால் எதென்று தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த இடத்திலாவது நம்மை தாழ்த்துவதற்கு யோசிக்கிறோமா? பெருமையாக பேசுகிற கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் பெருமையோடு கூட இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? பெருமையுள்ளவர்களுக்கு தேவனே எதிரியாக மாறிவிடுகிறார், எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்த்தும் பொழுது கிருபையை கூட்டிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பஸ்கா பண்டிகை ஆசரிப்புக்கு முன்பாக மேல்விட்ட அறையிலே பார்க்கும் பொழுது இயேசு சீஷருடைய கால்களை கழுவினதாக வேதம் சொல்லுகிறது. அவர் செய்து காண்பித்தார், நடப்பித்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போமா? ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பணியாளர்கள் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டிடத் தொழிலாளி ஆண்டவருக்கு பயந்தவர். எந்த விதத்திலும் பெருமையாக பேச மாட்டார், தாழ்த்துவார், வேதத்தை வாசிப்பார், தியானிப்பார், உண்மையாக இருப்பார். மற்றவர்கள் இவரை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள். என்னடா வேதத்தை எப்பவும் கையில் வச்சிருக்கிறா, டைம் கிடைக்கும் மூலம் படிக்கிற, இந்த வசனத்தின்படிலாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பின்பற்ற முடியாதுன்னு பரிகாசம் பண்ணி இவரை உதாசீனப்படுத்தி எப்பொழுதும் அற்பமானுவார்களாம். வேலை முடிந்தவர்கள் கேலியும் கிண்டலும் பண்ணும்போது அதை பெரிதாக அவர் எடுத்துக்கொள்வதே இல்லையாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை இவர்களுக்கு எப்படியாவது சொல்ல வேண்டும், இவர்களை நான் நேசிக்கிறதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எல்லாரும் வேலை முடிந்து அப்படியே அந்த ஷூவை போட்டுவிட்டு போயிடுவார்களாம். இவர் மட்டும் தன்னுடைய ஷூவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதிலே வைத்து விட்டு போவாராம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த கட்டிட தொழிலில் அந்த சிமெண்ட் கலவை அவைகளை மிக்ஸ் பண்ணும் பொழுது அதிகமாக அந்த ஷூ அழுக்குப்படியும் அதை மீண்டுமாய் அடுத்த நாள் கழுவும் பொழுதும் கடினமாக இருக்கும். ஆனால் இப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் வந்தது. தன்னுடைய ஷூவை கழுவுனது மட்டுமல்லாமல் தன்னோடு வேலை செய்கிறவருடைய ஷூவும் கழுவினான்னு சொல்லி அது கடினமான வேலை தான் தேய்த்து கழுவி அந்த இடத்தில் அழகாக அடுக்கி வைத்து போய்விட்டார்களாம். அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டதான். அந்த ஷூவை கழுவுறது கடினமான வேலை, அதை யாருமே செய்ய மாட்டாங்களா? அதை அவங்க ஷூவை வேணா செய்வாங்க, நம்முடைய ஷூவும் செஞ்சுருக்காங்க, ஒருவேளை அந்த வேதத்தையும் வாசித்து தியானிக்கிற அந்த மனுஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டார்கள். அதிலிருந்து ஒரு சிறு கூட்டம் இந்த சகோதரனை நேசிக்க ஆரம்பித்தது. அதோடு மட்டுமல்ல, கையில் இருக்கிற வேதத்தை தாங்களும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்களாம். மாற்றங்கள் வந்தது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய தாழ்மை அங்கு வேலை செய்த அத்தனை பேரையும் கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு ஏதுவாக மாறினது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலகத்திற்கு வெளிச்சமா ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நம்மிலுள்ள வெளிச்சம் இருளாக கூடாது என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அது பிரகாசிக்க வேண்டுமாம். பிரகாசிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, அநேகரை ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடிகிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த நாளிலும் கூட நாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவோம். யோவான் ஸ்தானன் சொன்னது போல, நீர் பெருகணும்பா, நாங்கள் சிறுகணும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்ம வாழ்க்கையில பெருகியிருக்க நாம் அதற்கான செயல்களில் ஈடுபடுவோமானால் நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும். நிச்சயமாகவே ஏமாற்றங்கள் மறைந்து போகும், நன்மைகள் தொடரும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தினுடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோமப்பா. நீ எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் வெள்ளியும் பொன்னும் அல்லப்பா, மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். தாழ்மை நீர் போதித்தீர், தாழ்மையை கற்றுக் கொடுத்தீர், தாழ்மையா இருக்கிறதை வாழ்ந்து காண்பித்திரப்பா. சிலுவையின் மரண பரியந்தம் உம்மைத்தாமே தாழ்த்தினதாக வேதம் சொல்லுகிறதே. வார்த்தையின்படி எங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அநேக நேரங்கள் பெருமையை எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடுகிறது. எங்கள் பெருமையை உமக்கு எதிரானவளை எங்களை மாற்றி விடுகிறது. அப்படி அல்ல, எல்லா இடத்திலும் தாழ்த்தி உம்மை காண்பிக்க இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மனத்தாழ்மை அணிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு மேன்மையாக பார்ப்போம். முடிந்த அளவு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.